அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் உடைய செக்ஷன் 39 to 42. ஸோ இதோட இந்த ஆக்டே முடியுது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல செக்ஷன் 1ல இருந்து 38 வரைக்கும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். அதை நான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பிளேலிஸ்டா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்லோட் பண்றேன். மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் செக்ஷன் 39. ஸோ மேண்டேட்டரி அப்படின்னும் போது பொதுவா என்ன விஷயம்லாம் சொல்லுவாங்க, கட்டாயமா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்றதா மேண்டேட்டரி. மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்த செய்ய சொல்லி கேட்கக்கூடிய நிரந்தர உறுத்து கட்டளையா தான் இது கருதப்படும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பிரிவென்ட் த ப்ளீச் ஆஃப் ஆப்ளிகேஷன். ஸோ ஒரு நபர் அவங்களுடைய கடமை, அதாவது ஆப்ளிகேஷன் வரும்போது எவ்ரி லீகல் டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா. சோ அப்ப அங்க லீகல் டியூட்டி அப்படிங்கிறது ரிலீஜியஸோ மாரலையோ இன்க்ளூட் பண்ணாது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷன் கிளாஸ் பார்க்கும்போதே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு லீகல் டியூட்டிய மீறதுக்கு, ஒரு நபர் மீறத தடுக்கிறதுக்காக நம்ம மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் கேட்கலாம். நெசசரி டு கம்பல் த பெர்ஃபார்மன்ஸ். சோ ஒரு நபர், அதாவது இப்ப மோஸ்டா இது கவர்மெண்ட் எஃபிஷியலுக்கு எகெயின்ஸ்டா நம்ம போடக்கூடிய வழக்குகள்ல பயன்படுத்துவோம். இந்த விஷயத்த நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்களுக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லீகல் ஏர் சர்டிபிகேட் நம்ம பார்த்தோம்னா அதுல விஏஓவோ தாசில்தாரையோ கலெக்டரையோ நம்ம பார்ட்டியா சேர்ப்போம். ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் தான் கொடுப்பாங்க. நீங்க கண்டிப்பா இவங்க கேட்கக்கூடிய இந்த லீகல் ஏர் சர்டிபிகேட்டை நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றதுதான். ஸோ கம்பல் த பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது, கோர்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் கம்பலிங் சேம். ஸோ இது அதாவது கோர்ட் நினைச்சாதான், கட்டாயமா இதை கோர்ட் டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி நீங்க இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லணும்னு கிடையாது. கோர்ட் அந்த விஷயத்த பார்ப்பாங்க, உண்மையாவே இவங்களுக்கு அந்த லீகல் ஏர் சர்டிபிகேட் தேவை இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஆமா, இவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு இவங்க நினைச்சா கோர்ட்டோடைய டிஸ்கிரிஷனரி பவர் பயன்படுத்தி அவங்க லீகல் ஏர் சர்டிபிகேட்டை கொடுக்க சொல்லி மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் உத்தரவு போடலாம். அது ஷால் ப்ரொவிஷன் கிடையாது, மே ப்ரொவிஷன் அப்படிங்கிறதுக்காக இது தனியா நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸை மேக்சிமம் நம்மளுக்கு பிலிம்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆண்டன் பில்லி ஆர்டர்ஸ். ஸோ ஆண்டன் பில்லி கேஜி விசஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இந்த கேஸ்ல இருந்து தான் இந்த ஆர்டருக்கே இந்த பேர் வந்துச்சு. So இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, court gives permission to the plaintiff to enter premises under defendant control for inspection plus custody, taking custody of documents or other articles. So defendant உடைய கன்சென்ட்டோட அந்த ப்ராப்பர்ட்டிக்கு plaintiff போலாம். அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டிய இன்ஸ்பெக்ட் பண்றது. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அட்வொகேட் கமிஷனரே வச்சுக்கலாம். சோ அவங்க ஸ்பாட்டுக்கு போறாங்களா, ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க ஆப்போசிட் பார்ட்டி கவுன்சிலும் இருப்பாங்க, அந்த ஆப்போசிட் பார்ட்டியும் இருப்பாங்க. ரெண்டு பார்ட்டிஸ் முன்னாலேயும் தான் ஒரு சர்வேயரை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை அளப்பாங்க. சோ இது இன்ஸ்பெக்ஷனும் பண்றாங்க. அதுல இருக்க சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸையும் அந்த அட்வொகேட் கமிஷனர் வாங்கிக்கலாம். அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸையும் எக்ஸாமின் பண்ணலாம். சோ இந்த எல்லா ரைட்டையுமே கொடுக்கக்கூடியது இந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்கு கீழே கோர்ட் ஆர்டர் போடலாம். சோ இந்த விஷயத்த பிளைன்டிஃபே செய்யறதுக்கு கோர்ட் ஆர்டர் போடலாம். அந்த ரைட்ஸையும் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் வழங்கியிருக்கு. இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக தான் அட்வொகேட் கமிஷனர் சொன்ன, பிளைன்டிஃப் செய்யறதுக்காக மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் வழக்கு போடலாம். அடுத்து கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் இருந்தா இந்த ஆண்டபில்லி ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ட்ராங் பிரைமா ஃபேசியே கேஸ். சோ அதுல எடுத்த உடனே அந்த வழக்குல இன்ஜெக்ஷன் வழங்குறதுக்கான, அதுவும் கட்டாய உறுத்துக்கட்டளை வழங்குறதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாப்பாங்க. அடுத்து சீரியஸ் டேமேஜ். சோ இந்த விஷயத்த வழங்கலனா, பிளைன்டிஃப் போய் அந்த ஸ்பாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணலனா பெரிய டேமேஜ் ஏற்பட்டுரும் அப்படின்னு நீதிமன்றம் கருதணும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா, கிளியர் எவிடன்ஸ் தட் incriminating documents present and possibility of it being destroyed. So defendant liable for contempt if disobeys. So இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நபர் அவங்க ஒரு டாக்குமெண்ட், அதாவது டிஃபெண்டன்ட்டுக்கு எதிரான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஆனா அது டிஃபெண்டன்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் போது
அந்த டாக்குமெண்ட்டை டிஃபெண்டன்ட் அழிச்சிருவாரு, ஏன்னா அவருக்கு எதிரா இருக்கு இல்லையா, அதனால அவர் அழிச்சிருவாரு அப்படின்னு இந்த பிளைன்டிஃப் நினைச்சாரு அப்படின்னா அவர் கோர்ட்ல வந்து மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை டிஃபெண்டன்டோட ஸ்பாட்டுக்கே போயிட்டு வாங்குறதுக்கான ரைட் வந்து அவருக்கு மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் வழங்குது இல்லையா. சோ இதுதான் இங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க போயிட்டு ஆன்டிபிள்ளை ஆர்டர்ஸ் மூலயமா அந்த ஸ்பாட்டை இன்ஸ்பெக்ட் பண்றதோ, அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிறதோ, இல்ல அதுல ஏதாவது ஒரு சீரியஸ் டேமேஜ் ஏற்படும், இல்ல முகாந்திரம் அது சம்பந்தப்பட்டது இருக்கு அப்படின்னும் போது மட்டுமே அவங்க மேண்டேட்டரி இன்ஜங்ஷனை ஆன்டிபிள்ளை ஆர்டர்ஸ் அப்படிங்கிற அந்த டைப் மூலயமா வாங்கிக்க முடியும். இதுல வந்து ஒரு டிஃபெண்டன்ட் அந்த பர்சன் உள்ள போய் இன்ஸ்பெக்ட் பண்றதையோ, இல்ல அவர் கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து தரம் இருக்கிறதோ, இது எல்லாமே கண்டெம்ப்டுக்கு கீழே வரும். சோ கண்டெம்ப்டுக்கு கீழே அவர் பனிஷ் பண்ணவும் படுவாரு. அடுத்து மரிவா இன்ஜங்ஷன். சோ மரிவா அப்படிங்கிறது இந்த கேஸ்ல இருந்து தான் வந்தது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம். மரிவா கம்பானியா நெவீரா எஸ்ஏ விசஸ் இன்டர்நேஷனல் பல்கேரியஸ் எஸ்ஏ. சோ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் வழங்குறத பத்தி தான் பேசியிருப்பாங்க. சோ ஒரு நபர் மணியை கிளைம் பண்றாரு, அதுல பிரைமா ஃபேசியே கேஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ் பார்ட்டி இன்டரிம் இன்ஜங்ஷன் ரெஸ்ட்ரெய்னிங் தி டிஃபெண்டன்ட் ஃப்ரம் டிஸ்போசிங் தி அசெட்ஸ். சோ அவருடைய சொத்தை அவர் விற்கிறதுக்கோ இல்ல வேற யாரையாவது வாடகை விடுறதுக்கோ எந்த விதமான விஷயங்களையும் செய்ய விடாம தடுக்கிறதுக்காக ஒரு வழக்கு நடைபெறும் போதே ஜட்ஜ்மெண்ட் வழங்குறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டிய பற்றுகை அட்டாச்மெண்ட் செய்ய சொல்லி கேக்குறது. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கால ப்ரொவிஷனா இல்ல, இந்த கேஸுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனா இந்தியால இது ப்ரொவிஷன்லயே இருக்கு as per order 38 rule 5 of CPC. அடுத்து ஜான் டோ ஆர்டர்ஸ். இது அசோக் குமார் ஆர்டர்ஸ் இந்தியால சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டெல்லி ஹை கோர்ட்ல தான் பாஸ் ஆகப்பட்டுச்சு. இந்த கேஸ் வந்து தாஜ் டெலிவிஷன் விசஸ் ராஜன் மண்டா 2003ல ஜட்ஜ்மெண்ட் ஆன கேஸ். இது வந்து இட் இஸ் ஒன் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் இன்ஜங்ஷன் டு ப்ரொடெக்ட் IPR ஆஃப் த கிரியேட்டர் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கர்ஸ், மூவிஸ், சாங்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு. ஓகே, இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு இன்ஜங்ஷன். என்ன மாதிரியான இடங்களுக்கு இது அப்ளை ஆகக்கூடிய இன்ஜங்ஷன் அப்படின்னா இந்த காப்பிரைட், பேட்டன்ட், இது மாதிரி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம இன்ஜங்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஜான் டோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இந்த மேண்டேட்டரி டைப்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் an extraordinary equitable remedy passed against an unknown defendant by allowing plaintiff to search and seize the premises of the infringer with intention of preserving the evidence that may be destroyed. சோ இப்போ வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பேஸ் பண்ணி ஒரு நபர் வந்து குற்றம் செய்யறாரு அப்படின்னும் போது, ஒரு நபருடைய காப்பி ரைட்டை பயன்படுத்திக்கிறாரு, இல்ல ஒரு நபருடைய பேட்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவங்க டைரக்டா யார் யூஸ் பண்றாங்கன்றத தெரியறதை தாண்டி யாரோ ஒரு மூணாவது நபர் எங்க இருந்தோ நம்மளுடைய விஷயத்த வந்து கிராஸ் பண்றாங்க இல்லையா. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், டைரக்டா அந்த பர்சனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த மேண்டேட்டரி இன்ஜங்ஷனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம சர்ச் பண்றதுக்கோ, அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து சீஸ் பண்றதுக்கோ, அதாவது கைப்பற்றுறதுக்கோ, ஒரு நபருடைய சிஸ்டம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுலதான் நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனலோட வீடியோ வந்து காப்பிரைட்டா அவர் வந்து நம்ம போஸ்ட் பண்ற அதே வீடியோஸே போஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த சமயத்துல அவருடைய இன்டென்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இதை வந்து ஹேக் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ இது வந்து ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட்டா, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆனா ஆமா நிச்சயமா அவர் வந்து நம்மளுடைய இதை எடுத்து அவர் யூஸ் பண்ணாருன்னா அது இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். அப்போ அந்த சிஸ்டம் உங்க கையில கிடைக்குது அப்படின்னா அதையும் நீங்க கைப்பற்றி கொண்டு வரலாம். சோ நான் அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டம்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அதை வந்து டெலீட் பண்ணிடுவாரு. அப்போ எனக்கு தகுந்த எவிடன்ஸே கிடைக்காம போயிடும். சோ மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா ஜான் டோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டைப் மூலயமா இது வந்து ஒரு அன்னோன் டிஃபெண்டன்ட் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டன்டோடைய ஸ்பாட்டுக்கு கூட நம்ம போய் அங்க சர்ச் பண்றதுக்கும் அங்க சீஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு உரிமை வழங்கி கொடுக்குது. இப்ப நம்ம இது ஆன்டிபிள்ளை ஆர்டர்ஸ் மாதிரியே தான், அங்க போய் ஸ்பாட்ல விசிட் பண்றதுதான். ஆனா இது வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு நபர் இருப்பாரு, டிஃபெண்டன்ட் எந்த இடத்துலயோ இருப்பாரு, அன்னோனா இருப்பாரு.
அவர்கிட்ட இருந்து நம்ம இந்த விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணக்கூடியதுக்கு உதவுறது தான் ஜான் டியோ ஆர்டர்ஸ். செக்ஷன் 40 டேமேஜஸ் இன் lieu ஆஃப் ஆர் இன் அடிஷன் டு இன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளைண்டிஃப் சூட் ஃபார் பெர்பச்சுவல் இன்ஜங்ஷனை செக்ஷன் 38க்கு கீழேயோ ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டை பயன்படுத்தி பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன் கேட்டு ஒரு வழக்கு போடுறாரு அப்படின்னாலோ, ஆர் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் கேட்கிறாரு. எந்த செக்ஷன் மூலயமா மேண்டேட்டரி இன்ஜங்ஷன்? செக்ஷன் 39 மூலயமா மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் சூட்டு போடுறாருனாலோ, அந்த இடத்துல கோர்ட் என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு இந்த மேண்டேட்டரி இன்ஜங்ஷனோட டேமேஜும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போடலாம். இல்ல மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் தர முடியாது, ஆனா அதுக்கு பதில் டேமேஜஸ் வேணா தரலாம் அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இந்த 2 விதமான அதிகாரமும் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே போலதான் பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன். ஒண்ணு பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன் பிளஸ் டேமேஜஸ் வழங்கலாம், ஆர் வெறும் டேமேஜஸ் மட்டும் வழங்கலாம். இந்த எல்லா அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன்ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ அது நம்மளுக்கு கேட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளைண்டிஃப் அவருக்கு என்ன வேணுமோ அந்த ரிலீஃப அவருடைய பிளைண்ட்ல அவர் கேட்டிருக்கணும். அப்ப மட்டும்தான் டேமேஜஸ் அப்படிங்கிறது வழங்கப்படும். அவரோட டேமேஜஸே கேட்காம பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன் சூட்டு மட்டும் போடுறாரு அப்படின்னா அவருக்கு பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன் வழங்குவாங்க, இல்ல வழங்காம விட்டுருவாங்க. ஆனா பெர்பச்சுவல் இன்ஜங்ஷன் அண்ட் டேமேஜஸ் ஆர் டேமேஜஸ் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, சோ அப்போ அவங்களுக்கு அன்டேமேஜஸாவோ இல்ல ஆர் டேமேஜஸாவோ ஒரு கோர்ட்டால ரிலீஃப் வழங்க முடியும். சோ கேட்டால் மட்டுமே ரிலீஃப் வழங்க முடியும். அப்படி ஒரு நபர் ரிலீஃப் கேட்காம விட்டுட்டாரு அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா? நம்ம தான் ஆர்டர் 6 ரூல் 17 எப்ப பார்த்தாலும் ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை கோர்ட்ல ஃபைல் பண்ணி விடுவோம் இல்லையா? சோ அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் மூலியமா ஒரு நபர் இந்த விஷயத்த நான் ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டு அந்த விஷயத்த ஆட் பண்ணி அந்த ரிலீஃப் ஆட் பண்ணி அதுக்கு நான் நம்பர் ஆகி 2 பார்ட்டிஸும் பேசி என்கொயரி எல்லாம் முடிஞ்சு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் பாஸ் ஆனதும் ஓகே இந்த விஷயத்த ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லலாம். 3வது விஷயம் என்ன சொல்றாங்க, டிஸ்மிசல் ஆஃப் சூட். சோ டிஸ்மிசல் ஆஃப் சூட்ல இன்ஜங்ஷனோ டேமேஜஸோ வந்து கேட்டு ஒரு வழக்கு போடுறேன் அப்படின்னும் போது அந்த கேஸையே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது வந்து 2 விஷயத்தையும் தடை செய்யறதா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இன்ஜங்ஷனும் கிடைக்கல, டேமேஜஸும் கிடைக்கல. இப்ப தனியா போயிட்டு டேமேஜஸ்க்காக மறுபடியும் ஒரு வழக்கு போட முடியுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு நீங்க முதல்ல கேட்ட வழக்குல இன்ஜெக்ஷன் டேமேஜ் 2யும் தான் கேட்டிருக்கீங்க. அதுல கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது அது 2த்தையும் தான் உள்ளடக்கும். நீங்க தனியா இன்ஜெக்ஷனுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு டேமேஜஸ்க்கு தனியா ஒரு வழக்கு போட்டீங்கன்னா அது நிலைக்கத்தக்கதல்ல, அது ரெஸ்ஜுடிகேட்டா அப்ளை ஆயிடும். செக்ஷன் 41 இன்ஜெக்ஷன் வென் ரெஃப்யூஸ்ட். எப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷனை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல ஒரு 11 சிச்சுவேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 11 சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் ஒரு நீதிமன்றம் இன்ஜெக்ஷன் வழங்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. அதையும் தாண்டி நீதிமன்றம் சில இடங்கள்ல இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் வழங்கினாதான் இது நடக்கும், இந்த மாதிரியான பாதிப்புகளை தடுக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துலயும் வழங்கலாம். அது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட், தன்னிச்சையான அதிகாரம். ஓகே, இந்த இடத்துல A to D வந்து ரெஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தடை செய்யற விஷயத்த பேசும். ஈல இருந்து F வந்து பிரிவென்ட் தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசும். சரி, ஏ என்ன பேசுது அப்படின்னா ரெஸ்ட்ரெயின் எனி பர்சன் ப்ராசிக்யூட்டிங் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இன்ஜெக்ஷன் சூட் அப்படின்னு சொல்றாங்க. அன்லஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஸோ என்னன்னா ஒரு பர்சன் ஒரு வழக்க வந்து போடுறாங்க, அது வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்ஜெக்ஷன் சூட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அவர் வந்து இன்ஜெக்ஷன் சூட்டு மறுபடி ஒரு இடத்துல போடுறாரு அப்படின்னும் போது, ஓகேவா, ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும் போதே இன்ஜெக்ஷன் சூட் தனியா போடுறாரு அப்படின்னும் போது நீதிமன்றம் அத இந்த வழக்கிலேயே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த இன்ஜெக்ஷன் வழக்க வந்து ஏற்க மறுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் நீதிமன்றத்துக்கு இருக்கு. சோ எப்ப வந்து நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா, ஓகே இந்த இடத்துல இந்த வழக்க நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷன் சூட்டை வந்து அவர் போடலைன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஏற்பட்டுரும், மல்டிப்ளிசிட்டி கேசஸ் அதிகமாயிடும் அப்படின்னு நீதிமன்றம் கருதும் போது மட்டும் அலோவ் பண்ணலாம். மற்றபடி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கு முடியட்டும், அதன் பிறகு நீங்க வந்து
பரிகாரங்களை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஆன்டி சூட் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, ஏயும் பியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சூட் பெண்டிங்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு சூட்டு போடுறத தடை செய்யுது இல்லையா, தடுக்குது இல்லையா, அதனால ஆன்டி சூட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதே கான்செப்ட் தான் பிக்கும் வரும். ஆனா சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கு போட்டிருக்கேன். அது அது நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட்ல போயிட்டு என்ன பண்றேன்னா இன்ஜெக்ஷன் கேட்கறேன். ஓகேங்களா? சோ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனோ இல்ல வேற ஏதோ ப்ரொசீடிங்கோ டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட்ல போய் கேட்கறேன். இது மாதிரி கேட்க முடியாது. அந்த மாதிரியான இன்ஜெக்ஷனை வந்து தடை செய்யக்கூடியதுதான் வந்து பி. சோ ஒரு கோர்ட் சப்பார்டினேட் கிட்ட போய் ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் சூட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு, அதாவது அதை விட ஹையா இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட்ல, அதாவது அதை விட சப்பார்டினேட்டா இருக்கக்கூடிய கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷனோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ரொசீடிங்ஸ்க்கோ வந்து சூட்டு போடக்கூடாது. அந்த மாதிரியான இன்ஜெக்ஷனை வந்து தடை செய்யுது. அடுத்தது ஏ அண்ட் பி, இது ரெண்டுமே ஆன்டி சூட் இன்ஜெக்ஷன் பத்தி பேசுதுன்னு சொன்னோம்னா, சோ இந்த ஆன்டி சூட் இன்ஜெக்ஷனை பத்தி நம்ம இன்னுமே டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஒரு பர்சன் இன்ஸ்டிடியூட் ஒரு வழக்கையே தொடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்ல ஒரு கண்டினியூவிங் பெண்டிங் சூட் ஒரு வழக்குல கண்டினியூ ஆயிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்ஜெக்ஷன் வழங்குறதா தடை செய்யறதா இருக்கலாம். இந்த ரெண்டு இடத்துக்குமே வந்து இந்த ஏ அண்ட் பி ஆன்டி சூட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பொருந்தும். நம்ம ஆல்ரெடி ஆக்ஷன் இன் ரெம், ஆக்ஷன் இன் பர்சோனம் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆக்ஷன் இன் ரெம்னு வரும்போது அது அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆக்ஷன் இன் பர்சனம் அப்படின்னு வரும்போது அது அகெயின்ஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இது வந்து ரெமடி இன் பர்சனம் அப்படின்னு வரும்போது பர்சனுக்கு வழங்கப்படக்கூடிய ரெமடியா தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இதுல வந்து கோர்ட் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொள்ளணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும், ஷுட் பி வெரி காஷியஸ். என்னென்ன விஷயங்கள்னா, sparingly not as a matter of routine as it impinges the jurisdiction of another court. சோ ஏன்னா இதுல வந்து நம்ம இன்னொரு ஒரு கோர்ட்ல வழக்கு போட போறோம், இல்ல இன்னொரு ஒரு கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும் போது இன்னொரு கோர்ட்ல வழக்கு போடுறோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இது வருது இல்லையா? சோ அப்ப ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே வந்து கோர்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனமா தான் இன்ஜெக்ஷன் வழங்கணும், இல்ல இன்ஜெக்ஷனை மறுக்கணும். இது ரெண்டு விஷயங்களுக்குமே சொல்லியிருக்காங்க. அடுத்து மோடி என்டர்டைன்மெண்ட் நெட்வொர்க் விசஸ் WSG கிரிக்கெட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த வழக்குல 2003 வந்திருக்கு இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபெண்டன்ட் இஸ் அமீனபிள் டு பர்சனல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட். சோ ஒரு டிஃபெண்டன்ட் அப்படிங்கிறவரு என்ன ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. இஃப் டினைட் இன்ஜஸ்டிஸ் வில் பி காஸ்ட். சோ அப்படி ஒரு நபருக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனை மீறிட்டாரு அப்படின்னா அது இன்ஜஸ்டிஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கிற சூழ்நிலையிலேயோ. அண்ட் தென் பிரின்சிபிள் ஆஃப் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெஸ்பெக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அதர் கோர்ட். சோ அதர் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனையும் மதிச்சு மட்டுமே ஒரு நபருக்கு நம்ம இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத வழங்க முடியும். சோ இது எல்லாத்தையுமே வந்து கருத்துல கொண்டுட்டுதான் இன்ஜெக்ஷன் வழங்குறதா இருக்கலாம், இல்ல வழங்க மறுக்கிறதா இருக்கலாம், ஒரு நீதிமன்றம் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கருத்துல கொண்டு ஒரு நீதிமன்றம் இன்ஜெக்ஷன் சூட்டை நீங்க போடக்கூடாது, ஆன்டி சூட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத தடை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிஃபெண்டன்ட்டுக்கு பர்சனலா அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். சில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, to restrain any person applying legislative body. அப்படி legislative bodyன்னு வரும்போது முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, சோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. சோ அங்கேயுமே வந்து இந்த விதமான ரெஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். சோ இந்த இடங்கள்லயும் இன்ஜெக்ஷன் அப்படிங்கறது மறுக்கப்படலாம். டி அப்படிங்கிறது டு ரெஸ்ட்ரெயின் இன்ஸ்டிடியூட்டிங் சூட் இன் கிரிமினல் கோர்ட். சோ கிரிமினல் கோர்ட் இப்ப சிவில் கோர்ட்ல நியூசன்ஸ் வழக்கு போடலாம், கிரிமினல் கோர்ட்லயும் போடலாம். ஆனா ரெண்டுலயும் போடுறதுக்கு முடியுமா? கூடாது இல்லையா? சோ அத மாதிரி ஜுடிகேட்டா மாதிரி அப்ளை ஆகக்கூடிய இடங்களுக்கு இன்ஜெக்ஷனை வந்து மறுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சிவில் சூட்டா வந்து கிரிமினல் சூட்ல ஆல்ரெடி நியூசன்ஸ்க்காக போட்டுட்டு சிவில் சூட்டா அந்த நியூசன்ஸை தடை செய்யுங்கன்னு இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான இன்ஜெக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஈல வந்து டு பிரிவென்ட் breach of a contract not specifically enforced. ஈல வந்து to prevent breach of contract not specifically enforced.
ஸோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஒரு ஒப்பந்தத்தை மீறாங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொன்னோம். சில இடங்கள்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கப்படல, ஆனா ஒரு நபர் கான்ட்ராக்டை மீறாரு அப்படின் போது அந்த கான்ட்ராக்டை மீறத தடுக்க செய்யறதுக்காக சில இடங்கள்ல இன்ஜெக்ஷன்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலன்னா இன்ஜெக்ஷனும் கிடைக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எந்த விஷயத்த நம்மளால டைரக்டா கேட்க முடியலையோ அந்த விஷயத்த இன்டைரக்டா இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே கொண்டு வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸப்ஷனா இருக்கக்கூடியது செக்ஷன் 42 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். இதோட எக்ஸப்ஷன் தான் செக்ஷன் 42 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஸோ இந்த 41B சொல்லிருக்கக்கூடிய கான்செப்டுக்கு எகெயின்ஸ்டா அது இருக்கும். அது நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பத்தி பேசும். சரி, இப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு பார்க்கலாம். பாரமவுண்ட் கோச்சிங் விசஸ் ராகேஷ் ராஜன் அப்படிங்கிற இந்த கேஸ்ல 2017 நடந்தது. இந்த கேஸ்ல வந்து ராகேஷ் ராஜன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டீச்சர். ஸோ அவர் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறாரு. அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா பர்சனல் குவாலிபிகேஷனா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. இப்ப இந்த இடத்துல நான் இன்ஜெக்ஷன் கேட்டு வாங்க முடியுமா? அவர் வந்து இந்த இடத்துல வேலையே செய்யக்கூடாது, அவர் வந்து டீச் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை நம்ம வந்து டைரக்டா கேட்க முடியாதோ அதை வந்து இன்டைரக்டாவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் 41E. ஸோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காத இடங்கள்ல, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் செயல்படுத்த முடியாத இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணலாம், இன்ஜெக்ஷனும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின கேஸ்லாம் சுரேஷ் டுக்கா விசஸ் சுனிதா மகாபத்ரா அப்படிங்கிற இந்த கேஸ்ல செக்ஷன் 42 வந்து செக்ஷன் 41E எக்ஸப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் அக்ரிமெண்ட் இடங்கள்ல இன்ஜெக்ஷன் வழங்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிங்கரை நான் வந்து பாட்டு பாட சொல்றேன், ஓகேங்களா? ஸோ பாட்டு பாட சொல்றேன், ஆனா அவங்க வந்து பாடல. ஸோ அதை வந்து நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமானா அது கேட்க முடியாது ஆஸ் பர் செக்ஷன் 16. பர்சனல் பார்க்கு கீழே வந்துடும். ஆனா அதுவே வந்து அவங்க என்னுடைய இதுல பாடல, வேற எந்த இடத்துலயும் பாடக்கூடாதுன்னு கேட்க முடியுமா அப்படின்னா அது கேட்கலாம். ஸோ இது வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட். ஸோ நீங்க இந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு என்னுடைய நிகழ்ச்சியில தான் நீங்க பாடணும், வேற நிகழ்ச்சியில பாடக்கூடாது அப்படின்னு நெகட்டிவ் அக்ரிமெண்டா நீங்க போட்டுக்கீங்க அப்படின்னும் போது அவங்க உங்களுடைய நிகழ்ச்சியில பாட்டு பாடல அப்படின்னா அதுக்கு நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது, பாசிட்டிவான விஷயம் கேட்க முடியாது. ஆனா நெகட்டிவா நீங்க ஒண்ணு போட்டிருக்கீங்களா, வேற எங்கேயும் பாடக்கூடாது, அந்த விஷயத்த கேட்டு இன்ஜெக்ஷன் சூட்டு போடலாம். அதை போட்டு ரெமடியும் செக்ஷன் 42 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஃப் பொறுத்த வரைக்கும் டு பிரிவென்ட் கிரவுண்ட் ஆஃப் நியூசன்ஸ் நாட் ரீசனபிளி கிளியர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிற ஒரு வீடு இருக்கு. ஸோ அந்த நபருடைய வீடும் பி அப்படிங்கிற நபருடையும் பக்கத்துல இருக்கு. ஸோ பி அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா சம்திங் ஒரு ஃபேக்டரி மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த போக மாதிரி விடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ஏ உடைய நிலத்துக்கும் போகுது. ஸோ இந்த விஷயம் உண்மையாவே உங்களுடைய நிலத்துக்கு போகுதா போகலையா அப்படிங்கிறத வந்து கவனமா நம்ம பார்க்கணும். ஸோ கிரவுண்ட் ஆஃப் நியூசன்ஸ்ன்றது ரீசனபிளா கிளியரா இல்ல அப்படின்னும் போது அந்த விஷயத்த நம்ம கேட்டு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிளியரா இருந்துச்சுன்னா, ஆக்சுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் நியூசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் வழங்கலாம். ஆக்சுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் நியூசன்ஸ் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜி பொறுத்த வரைக்கும் டு ப்ரிவென்ட் அ கண்டினியூவிங் ப்ளீச் பிளெயின்டிஃப் ஆஸ் அக்வசைன்ஸ். ஸோ ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடக்குது, அந்த விஷயத்த கண்டினியூவிங் ப்ளீச்சா இருக்கக்கூடியதை தடுக்கிறதுக்காக, ப்ரிவென்ட் பண்றதுக்காக பிளெயின்டிஃப் ஆஸ் அக்வசைன்ஸ் நாலேஜ் ஆர் ராட்டிஃபைடு. ஸோ அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சும் எந்த விதமான ஆக்ஷனும் அவங்க வந்து எடுக்கல, ஓகேங்களா? அதை வந்து தெரிஞ்சும் அதை வந்து அவங்க எதுவுமே கண்டுக்காம விட்டாங்கனாலோ இல்லை வந்து அமைதியா இருந்தாங்கனாலோ அது ராட்டிஃபைட் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே வரும். அது அவங்க வந்து ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்ட மாதிரி தான். So where a plaintiff has assented to the continuous breach of an obligation, he cannot be allowed to complain about the same and to obtain an injunction. ஸோ அதை ராட்டிஃபை, அதை அலோவே பண்ணிட்டு அதன் பிறகு இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க வழக்கு போட முடியாது. ஒன்ஸ் உங்களுக்கு உண்மையாவே வழக்கு போடணும் அப்படின்னா அதுல வந்து அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உடனடியா நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அவர் பண்ணட்டும்னு நீங்க அமைதியா இருந்துட்டு அதன் பிறகு நீங்க வந்து வழக்கு போட்டீங்கன்னா சட்டம் எப்பவுமே வந்து உதவாது. எல்லாத்துக்குமே லிமிடேஷன் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே,
So because the person who comes to the court must come with clean hands and he cannot take benefit of his own mistake. ஸோ அவருடைய தவறு, நான் தான் வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு செவுரு கட்டுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ அந்த செவுரு வந்து வேணாம் அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டேன். இல்லை அவர் கட்டுறாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அமைதியாக இருந்துட்டேன், ஆனால் இப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் செவரையே கட்டி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் கேஸ் போட்டு இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா? ஸோ இது வந்து நம்மளுடைய ஓன் மிஸ்டேக்காக வந்துடும். இதை பற்றின நாலேஜ் ஆல்ரெடி பிளைன்டிஃப்க்கு இருக்குது. அப்போ கட்டுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோர்ட்டு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதை தான் வந்து ஜியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நபர் கண்டினியூவாக ப்ளீச் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பிளைன்டிஃப்க்கு தெரிஞ்சே அதை பற்றின ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் இருந்தார், இல்லைனா அதை ராட்டிஃபை பண்ண மாதிரி அமைதியாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அதை பற்றி மேற்கொண்டு வழக்கு கேட்டு இன்ஜெக்ஷன் போட முடியாது. பிகாஸ் அவர் அதை ராட்டிஃபை பண்ணிவிட்டு அவரே அலோவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு கிடையாது. கோர்ட்டுக்கிட்ட நம்ம எப்பயுமே வந்து க்ளீன் ஹேண்ட்ஸோடு தான் போகணும். நம்ம சைடில் எல்லாமே ரைட்டாக இருக்க பட்சத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச் பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ரிலீஃப் மூலயமா உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். சமபயன் உள்ள தீர் உதவி, எஃபிகேஷியஸ் ரிலீஃப் வந்து வேற ஒரு ப்ரேயர் மூலயமா வேற ஒரு வழக்கு மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னும் போது இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரெமடியை கேட்டு நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கோர்ட் என்ன பண்ணும், இதை விட உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக ப்ரேயர் கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கு கிடையாது அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா இடங்களுக்கும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான். இப்போ மணி சூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இடத்துல வந்து என்னுடைய இடத்த அத்துமீறி அவர் வந்து என்னுடைய செவரை இடிச்சிட்டாரு அப்படின்னும் போது அந்த இடிக்கிறதுக்கு நான் தடையும் கேட்கலாம், ஆர் அந்த இடித்ததுக்கு எனக்கு செவரு மறுபடியும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான மணியும் கேட்கலாம். ரெண்டுமே என்கிட்ட ரைட் இருக்குது. அப்படின்னும் போது நான் வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இன்ஜெக்ஷன் வாங்குறதோட நீங்கள் அந்த இடித்த இடத்த கட்டிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃபிகேஷியஸ் ரிலீஃப் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியாக இருக்கும்போது அந்த விஷயத்த வந்து கோர்ட் வந்து யூஷுவல் மோட் மூலயமா கொடுக்கலாம். ஓகேங்களா. இது எங்கே அப்ளை ஆகாதுன்னா ப்ளீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகேங்களா. ப்ளீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு வரும்போது ட்ரஸ்ட்ரி, ஏஜென்ட் இவங்களை நம்பி ஒரு நபர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை விடுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல எஃபிகேஷியஸ் ரிலீஃப் நம்ம கேட்க முடியாது. அதே ப்ராப்பர்ட்டியோ அதே இடங்களோ தான் நம்ம கேட்கணும். ஓகேங்களா. அடுத்து money compensation is equally efficacious relief and hence where money compensation is possible no injunction is granted. ஸோ மணி காம்பன்சேஷன் எஃபிகேஷியஸ் ரிலீஃபாக இருந்துச்சுன்னா அங்கே இன்ஜெக்ஷன் வழங்கப்பட வேண்டிய தேவை கிடையாது. இந்த இன்னொரு வழக்கு பார்க்கலாம். எலிசபெத் விசஸ் அபி ஷரியா அப்படிங்கிற இந்த டெல்லி கேஸில் வந்து ஷரியா அப்படிங்கிறவர் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டி போடுவார். எதுக்காக அப்படின்னா அபி ஷரியா அப்படிங்கிறவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி அதை தடை செய்யறதுக்காக இவர் வந்து இன்ஜெக்ஷன் சூட்டு போடுவார். ஸோ இதை விட எஃபிகேஷியஸ் ரிலீஃப் வேறு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குது. ஆஸ் பர் செக்ஷன் 494 அண்ட் 495 பைகாமி அண்ட் டிவோர்ஸ் இந்த கான்செப்டுக்கு கீழே அவர் போகலாம். ஸோ இந்த ரெமடி இருக்கும்போது அவர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரெமடியை கேட்டு நீதிமன்றத்தை அணுக வேண்டாம், அதை விட எஃபிகேஷியஸ் ரிலீஃப் இருக்குன்னும் போது அந்த ரெமடியை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீதிமன்றம் டைரக்ட் பண்ணிடுவாங்க. ஹெச்ஏ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசுது. இதை நம்ம வந்து செக்ஷன் 20லேயே ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதில் வந்து இன்ஜெக்ஷன் வழங்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனோட கனெக்ட் பண்ணி இதை படிக்க வேண்டியது. இது வந்து 2018 அமெண்ட்மெண்ட்டில் தானே அதுவும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதையுமே ஆஃப்டர் 2018 அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணாங்க. இது என்னென்ன கேட்டகரிஸ்னால் ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஃப்ளைஓவர், ஹைவேஸ் இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார தான் வரும். ஏன் இதுக்கு வந்து வழங்க முடியாது அப்படின்னா இது வந்து பீப்புள் அட் லார்ஜ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 8 வழிச்சாலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த 8 வழிச்சாலையை நான் வந்து போட்டேன்னா இல்லை நான் போடாமல் நான் இன்ஜெக்ஷன் வாங்கினேன் அப்படின்னா அதனால அந்த வழியாக போகக்கூடிய எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரியான வழக்குகளில் விரைவாக முடிக்கணும் அண்ட் அதில் இன்ஜெக்ஷன் நிச்சயமாக வழங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அடுத்து ஐயில் வந்து கான்டாக்ட் ஆஃப் பிளைன்டிஃப் ஆர் இஸ் ஏஜென்ட் டிசென்டைட்டில் ஹிம் assistance of court. Whenever the plaintiff is guilty of any wrong, then he is not permitted to claim injunction. Therefore, where the plaintiff is guilty or misrepresentation against the defendant, he loses his interest to obtain an injunction against the defendant. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்டே தான். ஸோ ஒரு பிளைன்டிஃப் ஒரு வழக்கை போட வர்றாருன்னா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஏஜென்ட்டாக இருக்கலாம், ட்ரஸ்டியாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே வந்து கிளீன் ஹேண்ட்ஸோட தான் ஒரு வழக்கு போடலாம். அவங்க பாட்டிலே அவங்க தப்பு இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க வழக்கு போட முடியாது. அவங்களுக்கு அந்த போடக்கூடிய அந்த ரைட் வந்து போயிடும். ஸோ இதே தான் இன்ஜெக்ஷனுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இன்ஜெக்ஷன் கேட்டு
அவருடைய பாட்டை சரியா செய்யாம இன்ஜெக்ஷன் கேட்குறாருன்னா அந்த இடத்துல நிச்சயமா கோர்ட் வந்து கிராண்ட் பண்ணாது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்றாருன்னா அவருடைய விஷயங்களை வந்து சேல் பண்றாரு, ஆனா அவரே ப்ராப்பரா பேட்டன்ட் வாங்கல. ஸோ இது வந்து என்ன சேல் பண்றாருன்னா க்ரூபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ க்ரூபிள்ஸ் அப்படின்னும் போது ஒரு கெமிக்கலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட் டியூப் கிட்ஸ்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் வெசலில் தானே எடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து ப்ராப்பரான பேட்டன்ட் வாங்காமல் அவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரியான கிளாஸ் கண்டெய்னரில் வேற ஒரு நபரும் அதே விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது இவங்களே ப்ராப்பராக பேட்டன்ட் வாங்கலை அப்படின்னும் போது இவங்க அதர் பார்ட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறதுக்கான ரைட் இருக்காம தானே போயிடும். ஸோ அதை தான் இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. அடுத்தது ஜேல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் த மேட்டர். ஸோ ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் எப்பயுமே இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸுக்கு அப்ளை ஆகாது. இது ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமைகளுக்கு அப்ளை ஆகாதுன்னு செக்ஷன் 4 ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு தனிநபரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு நபர் வந்து வழக்கு போட முடியுமா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு கீழேனா அவங்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஜே. செக்ஷன் 42 இன்ஜெக்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் நெகட்டிவ் அக்ரிமெண்ட். செக்ஷன் 41E உடைய எக்ஸப்ஷனாக தான் இது இருக்குது. ஸோ அப்போ 41E சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து இந்த செக்ஷன் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் நம்ம போடுறோம், அதில் அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது அது கூட சேர்த்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டும் கப்பல்டு வித்தாக இருக்குது, ஜாயினாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு நீ வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரோ ஒருத்தவங்க எஸ்பிபி சார்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூப்பிடுறோம். அப்போது அது வந்து அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட். ஆனால் அந்த பர்டிகுலர் டேட்லேயோ டைம்லேயோ நீ வேற யார் கூடயும் வேற எந்த நிகழ்ச்சியிலையும் போய் பாடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட்ன்றது என்னோட நிகழ்ச்சியில் நீ பாடணுன்றது, நெகட்டிவ் அக்ரிமெண்ட்ன்றது வேற எங்கேயும் நீ போய் பாடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு அப்படின்னும் போது அவங்க என்னோடதுல வந்து நீ கண்டிப்பா பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. ஆஸ் பர் செக்ஷன் 16 என்ன சொல்லியிருப்பாங்க, பர்சனல் குவாலிஃபிகேஷனா இருக்கு அப்படின்னும் போது அதை நீங்க வந்து செய்ய சொல்லி கேட்க முடியாதுன்னு வந்திருக்கும். அதே விஷயத்த இங்கேயும் அப்ளை பண்ணுங்க. ஸோ பர்சனல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது, அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட்டை செயல்படுத்த சொல்லி கேட்க முடியாது. ஆனால் நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை செயல்படுத்த சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் அக்ரிமெண்ட்னு வரும்போது நீங்கள் வேற எங்கேயும் போய் அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். என்னோட நிகழ்ச்சிக்கு வந்து இவர் பாடலானா இந்த நிகழ்ச்சிக்கு போய் அவர் பாடிட்டாரு, அங்கே பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக கம்பல் பண்ணி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு நம்ம போட்டு அதுக்கான காம்பன்சேஷனும் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளுடைய பாட்டை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10,000 ரூபாய் அட்வான்ஸ் அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டே நானே தரலை, அதனால அவர் வேற ஒரு இடத்துக்கு போய் பாட்டு பாடிட்டாரு. ஸோ இந்த இடத்துல என்னுடைய பாட்டை நான் சரியா செய்யலைன்னும் போது அவர் மேலே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா நம்ம 41E உடைய எக்ஸப்ஷன் தான் 42. ஸோ 41E சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. 41E என்ன சொல்லியிருப்பாங்க, அஃபர்மேட்டிவ்ல நீங்க கேட்க முடியலன்னா நெகட்டிவ்லையும் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்ல நீங்க கேட்கலாம், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸே கேட்கலனா கூட நெகட்டிவ் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நீங்க இன்ஜெக்ஷன் கேட்கலாம். ஸோ வேற எங்கேயும் அவங்க போய் இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், குஜராத் போல்டிங் கம்பெனி விசஸ் கொக்கோ கோலா. ஸோ இந்த கேஸ்ல வந்து கொக்கோ கோலா பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டில் ஒரு ஷேப்ல இருக்கும். அந்த ஷேப்ல அந்த கலர்ல என்னுடைய கம்பெனி மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த பாட்டில் ஷேப்ல நீ ஒரு கம்பெனியை பண்ணக்கூடாது, அந்த வேற எந்த கம்பெனிக்கும் நீங்க இதே மாதிரியான ஷேப்ல உள்ள பாட்டில்ஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை நீங்க போட்டுக்கலாம். பிகாஸ் அதே போல இருந்துச்சுன்னா அப்ப ஐடென்டி வெரிஃபிகேஷன் மூலயமா ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
அதை வாங்குறதுக்கான சான்சஸும் இருக்கு கஸ்டமர்ஸ். ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது நியாயமானதுதான். ஸோ நெகட்டிவ் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த குஜராத் ஹோல்டிங் கம்பெனி வந்து பெப்சிக்கும் அந்த மாதிரியான பாட்டில் ஷேப்ல அந்த கலர்ல அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் சூட்டி இவங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை நீங்க போடலாம். ஈவன் அஃபர்மேட்டிவ் அக்ரிமெண்ட்டா நீ எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்ல இந்த பாட்டில செஞ்சே கொடுக்கணும் அப்படிங்கறத செயல் கேட்டு நீ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடலன்னா கூட யூ கேன் கோ வித் நெகட்டிவ் அக்ரிமெண்ட். வேற எங்கேயும் நீங்க வந்து இந்த மாதிரியான பாட்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் சூட். ஓகேங்களா? அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடு. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடுன்னு வரும்போது இதுவும் நெகட்டிவ் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு டாக்ட்ரின் தான். ஸோ ஒரு டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேடுங்கிறது ஒரு காமன் லா பிரின்சிபல். அது என்னன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடையும் பேலன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டையும் கொண்டு வரும். ஸோ கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஃப்ரீடமையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ட்ரேட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஃப்ரீடமையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடுன்னு வரும்போது அவங்க என்ன ப்ராடக்ட்ஸை வேணா எவ்வளோ வேணாலும் தயாரிச்சு கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் அந்த குஜராத் ஹோல்டிங் கம்பெனியை வச்சுக்கோங்க. ஆனா அது கான்ட்ராக்ட்ல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, இது மாதிரியான பாட்டில்ஸை நீங்க வேற எங்கேயும் தயாரிச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸை அது ஃப்ரீடம் ஆஃப் கான்ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ட்ரேட் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் வந்து இந்த இடத்துல டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. இது பேஸ்ட் ஆன் நெகட்டிவ் அக்ரிமெண்ட், தட் இஸ் இன்ஜங்ஷன். அடுத்து ஜிபிகே ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் விசஸ் பிட் சோர்சஸ் டிவிஷன் AIR 1988 டெல்லி 302. ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீஎம்டிவ் ரைட் இருக்கும். ஸோ ப்ரீஎம்டிவ் ரைட் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நான் ஒரு என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்னோட ப்ராப்பர்ட்டி பக்கத்துலயே இன்னொருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ நானும் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இன்னொருத்தவர் எங்க இருந்தோ ஒருத்தர் அவரும் வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். ரீசன் என்னன்னா அந்த லேண்ட் ஒரு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்திலேயே என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுனால. ஸோ இது வந்து ப்ரீஎம்டிவ் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைல்டு பிஃபோர் ஆர்பிட்ரேட்டர். ஸோ ஆல்ரெடி ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி இந்த கேஸை வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலயே அவங்க என்னது ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை ப்ரூவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் அப்படின்னு வரும்போது அது ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை குறிக்குது. ரெடினஸ்னா என்கிட்ட இந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது ரெடினஸ். வில்லிங்னஸ்ன்றது அந்த அமௌண்ட் இருக்கு, அதை நான் கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கணும். அப்போதான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டே அதை பேஸ் பண்ணி தான் போட முடியும். இதுதான் பிளைன்டிவ் சைடோடைய பார்ட்ல அவர் ரைட்டா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கிட்ட ப்ராப்பரான ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இல்லை அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைம் அப்போ, அண்ட் தென் அவர் ரெடியாகவும் வில்லிங்காகவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால பிளைன்டிவ் அவருடைய பார்ட்லேயே அவர் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவரால் வந்து வழக்கு போட முடியாது. ஸோ நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டு அவர் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை வந்து போட முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கில் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளைன்டிவ் அவருடைய பார்ட்ல கரெக்டாக இருக்கணும். அதை தான் நம்ம ப்ரொவைடட்ல பார்த்தோம். நம்ம வந்து அந்த பர்டிகுலர் அட்வான்ஸ் அமௌண்ட்டை அவர் பே பண்ணியிருக்கணும். அப்போதான் அந்த நபரை வந்து பாடுன்னு சொல்லி அவரால் கம்பல் பண்ண முடியும். அவரே அவருடைய பார்ட்ல தவறாக இருக்கும் பட்சத்தில் அவரால் இன்ஜெக்ஷன் கேட்டு நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. அதுதான் இங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு வரும்போது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆல்வேஸ் லைஸ் ஆன் த பர்சன் ஹூ அசர்ட்ஸ் சம்திங். ஸோ இதுதான் வந்து 101 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய பாரதிய சாட்சி அதிநியத்தில் செக்ஷன் 103ல சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி, அப்போ நெகட்டிவ் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி யாரு வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி சூட் போடுறாங்களோ அந்த நபர் தான் வந்து நெகட்டிவ் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இவருக்கு இன்ஜெக்ஷன் வழங்கியே ஆகணும் அப்படிங்கிறதா ப்ரூவ் பண்ண கடமைப்பட்டவராக இருப்பார். செக்ஷன்ஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இது போல வேற என்ன ஆக்ட் எல்லாம் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க,
இல்ல பிலிம்ஸே வேணாம், மெயின்ஸ் ஓரியன்டா போகணும்னாலோ பிராக்டிஸ் ஓரியன்டா போகணும்னாலோ நீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நன்றி, வணக்கம்.